வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர்வரிசைகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 2.7 இந்த கணக்கை பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் m மற்றும் n என்ற எண்களை காண்க. அதாவது காரணி பிரித்தல் முறையில் ஒரு எண்ணை காரணிப்படுத்தியிருக்காங்க. அதில் m nங்கிற மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காரணிப்படுத்துதலில் இங்கே பாருங்களேன். இப்போ இதில் இங்கே இருக்கிற m, இங்கே இருக்கிற m, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு இங்கேயும் ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் இருக்கிற எதுவும் தெரியாது, இங்கே இருக்கிற பெட்டியில் இருக்கிற மதிப்பும் தெரியாது. ஆனால் நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கடைசியாக 2 எண்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடது பக்கமாக லெஃப்ட் சைடில் இருக்கிற எண்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. கரெக்டாக? அப்போ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரணிப்படுத்தல் முறையில் பிரித்து எழுதியிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 2 எண்களுக்குமே பெருக்கல் பலன் இருக்குன்னு அர்த்தம். காரணி பிரித்தல்னா பெருக்கல் பலனாக தான் பிரிச்சுக்கிட்டே வருவோம். அதே மாதிரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எம்னு ஒரு எண் இருக்குது, என்னன்னு ஒரு எண் இருக்கு இல்லையா? இப்போ இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மதிப்பில். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தரவில் எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது கொடுக்கப்பட்ட காரணிகள், கொடுக்கப்பட்ட காரணிகள் அதில் எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பெருக்கல் எக்ஸ். அதாவது இந்த பெட்டியில் இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது என்னன்றதே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்குன்னா 3 பெருக்கல் என்னன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்னோட மதிப்பு எப்படி இருக்குன்னா 5 பெருக்கல் ஒய். அதாவது இந்த பெட்டியில் இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இதில் இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒய்யோட மதிப்பு 5 பெருக்கல் 2. இப்போ இந்த வடிவத்தில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா எடுத்து எழுதியிருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ கணக்கை பயிற்சி செய்து பார்க்கும்போது எப்படி எழுதணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி அடிப்படை எண்ணியல் தேற்றம் படிச்சிருந்தோம் இல்லையா? அதோட விளக்கம் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். அது புரியுதா பாருங்கள். அதாவது m என்பது ஒரு பகு எண்ணா இல்லை பகா எண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகு எண். புரியுதுங்களா? m என்பது ஒரு பகு எண். அதே மாதிரி என்னும் ஒரு பகு எண். n என்பதும் ஒரு பகு எண். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம காரணிப்படுத்துதலில் ஒரு பகு எண்ணை பகா எண்களாக காரணிப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அப்படியே மாற்றிக்க முடியும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கிற எம்மை நான் காரணிப்படுத்துகிறேன். இங்கே ஒரு பகா எண் வந்திருக்கு. சரிங்களா? இங்கேயும் பகா எண் வருமா பகு எண் வருமானு பார்க்கணும். இங்கே கண்டிப்பாக பகு எண்ணாக தான் இருக்கும். ஏன்னா பகு எண்ணை தான் நம்ம காரணிப்படுத்தும் போது 2 எண்களாக பிரிக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் வர எல்லா எண்களுமே, அதாவது எம்மு, இந்த பாக்ஸில் இருக்கிற எக்ஸு, என்னு, இந்த பாக்ஸு இரண்டாவது பாக்ஸ் ஒய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகு எண்ணாக தான் இருக்கும். பகு எண்ணை மட்டும்தான் ஒரு பகு எண்ணை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? 2 எண்களாக காரணிப்படுத்த முடியும். ஒரு பகு எண்ணை மட்டும்தான் 2 பகா எண்களாக காரணிப்படுத்த முடியும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அடிப்படை தேற்றமே. பகா எண் 1, பகா எண் 2 இந்த மாதிரி தான் காரணிப்படுத்த முடியும். அப்போனா கண்டிப்பாக இந்த மாதிரி வர எண்கள் எல்லாமே பகு எண்களாக தான் இருக்கும் 2ஆக பிரிக்கும் போது. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பகு எண்களாக தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு நம்ம ஒரு கற்பனை செய்து நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அதை நம்ம சரி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டு காரணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லாமல் காரணிகளை கொடுத்துட்டு அந்த காரணிகள்லையும் உங்களுக்கு ஒரு சில எண்களை கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க.
சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி தான். இதை நம்ம இப்போ எப்படி பயிற்சி செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கணக்கு எழுதும்போது கொடுக்கப்பட்ட காரணிகளில் வந்து இப்போ இந்த காரணிகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக இருக்கிற எண்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். நடுவில் இருக்கிற எந்த எண்களுமே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ கடைசியிலேருந்து தெரியுன்றதுனால அப்போது கீழே இருந்து மேலே போகிற மாதிரி புரியுங்களா. இதாவது இது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஏறு வரிசை மாதிரி நினச்சிக்கோங்க, கீழே இருந்து மேலே போகிற மாதிரி. சரிங்களா? அப்போது கொடுக்கப்பட்ட காரணிகள்னு எழுதுங்க. இதுக்கப்புறம் தான் நான் அந்த தீர்வுன்றதே எழுதுகிறேன். இதுக்கான தீர்வு எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட காரணிகளில், சரிங்களா, கொடுக்கப்பட்ட காரணிகளில் கீழிருந்து, சரிங்களா, கீழிருந்து மேலாக, புரியுங்களா, கீழிருந்து மேலாக கண்டுபிடிக்கிறேன். அப்போ வந்து இந்த முதல் பெட்டி இருக்கு இல்லையா, முதல் பெட்டியின் இதுவை கண்டுபிடிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன். முதல் பெட்டியின் மதிப்பு வந்து எவ்வளோ வருது? 5 பெருக்கல் 2. கரெக்டாக இந்த ரெண்டையும் இன்னும் பெருக்குனா இங்கே ஒய்ன்றது வந்துடும். அப்போ 5 2ஐயும் பெருக்கும்போது என்ன வருது? 10. சரிங்களா? இதை வந்து நான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்ததா இரண்டாவது வந்து என்ன இருக்குன்னு பாருங்க பெட்டியில். இந்த பெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருது? எண். கரெக்டாக? அப்போ எண்ணின் மதிப்பு இந்த 5ஐயும் இந்த பெட்டியில் வந்து முதல் மதிப்பையும் பெருக்குனா என்னோட மதிப்பு கிடைச்சிடும். கரெக்டாக? அப்போ எண்ணின் மதிப்பு. புரியுதுங்களா? அடுத்ததாக வந்து எண்ணின் மதிப்பு ஈக்குவல் டு 5 பெருக்கல் அந்த முதல் பெட்டி என்னோட மதிப்பு ஒய். கரெக்டாக? அப்போது 5 பெருக்கல் ஒய்ன்றது 5 பெருக்கல் 10 எவ்வளோ வருது? 50. அப்போது எண்ணின் மதிப்பு 50. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது மூன்றாவது இது வந்து இப்போ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், எண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து இரண்டாவது பெட்டி. சரிங்களா? இரண்டாவது பெட்டியின் மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். எவ்வளோ வருது? இரண்டாவது பெட்டியின் மதிப்புக்கு 2 பெருக்கல்னு வருது. 2 பெருக்கல் அதாவது எக்ஸ், இதை தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா 3 பெருக்கல் எண்ணுன்னு வருது. கரெக்டாக? அப்போ மதிப்பு வந்து எவ்வளோ வருது? 3 பெருக்கல் எண். அப்போ 3 பெருக்கல் என்னோட மதிப்பு 50. கரெக்டாக? அப்போது 150 எக்ஸோட மதிப்பு. புரிஞ்சுதா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுன்றது என்னது? இரண்டாவது பெட்டியோட மதிப்பு. அடுத்ததாக வந்து எம்மோட மதிப்பு. இப்போ எம்மோட மதிப்புனா 2 பெருக்கல் எக்ஸு. கரெக்டாக? இப்போ அதை தான் இங்கே எழுத போகிறேன். எம்மின் மதிப்பு 2 பெருக்கல் எக்ஸ். சரிங்களா? அப்போ 2 பெருக்கல் 150 எவ்வளோ வருது? 300. இப்போ எம்மோட மதிப்பு எவ்வளோ வருது? 300. அதாவது இப்போ இங்கே வந்து ரிவர்ஸில் வந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டே வரும். பெருக்கிட்டு ஒவ்வொரு எண்ணாக பெருக்கி ஒவ்வொரு எண்ணுக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டே வரும். சரிங்களா? இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம் மற்றும் என் என்ற எண்களை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது கடைசி அடுத்து எழுதிக்கிங்க. எனவே எம்மின் மதிப்பு 300 மற்றும் எண்ணின், சரிங்களா, எண்ணின் மதிப்பு 50 ஆகும். இதுதான் இதற்கான விடை. இப்போ இந்த விடையை வந்து நம்ம இப்போ இங்கே இன்னும் ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ரஃபா.
இப்போ இது மாதிரி தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் பிரித்து. புரியுதுங்களா? அதாவது கடைசியிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகணும். ஏன்னா இப்போ இது வந்து நம்ம இந்த படத்தில் இருக்கிறத வச்சு நம்ம இங்கே இதை எழுதியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி எழுதியிருக்கோம். கரெக்டாக இந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கணக்கு கண்டுபிடிக்கும் போது இந்த கடைசி எண்ணை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக இப்போ இது வந்து 2xன்னு வந்துடும், இது 3nன்னு வரும், இது வந்து 5yன்னு வரும். இப்போ இது மட்டும்தான் நம்மளால் பெருக்குனா 10ன்னு ஆன்சர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த எண்ணை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸ்லேருந்து தான் போகணும். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து கொடுக்கப்பட்ட காரணிகள்லேருந்து கீழிருந்து மேலாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். முதல் பெட்டியின் மதிப்பு. அப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டே வரோம். இங்கே நீங்கள் ரஃபாகவே போட்டுட்டு வரலாம். இந்த இடத்துல 5 2 பெருக்குனா 10ன்னு வரும். அப்போ இந்த ஒய்ன்ற இடத்துல ஆன்சர் வந்து என்ன வரும்? கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து 10ன்னு வந்துடும். 5 10 பெருக்குனா 50. அப்போ எண்ணுக்கு மதிப்பு 50ன்னு வரும். 3 50 பெருக்குனா 180. அப்போ இந்த இடத்துல 150ன்னு வரும். 2 150 பெருக்குனா இந்த இடத்துல 300ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். கரெக்டாக? இப்போ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டாக கடைசியாக எம்மும் எண்ணும் கேட்குறாங்க. எம்முக்கு வந்து 300, எண்ணுக்கு 50. அதை தான் நம்ம வந்து ஒரு படியாக செஞ்சு கடைசியாக மதிப்பெடுத்து எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இதில் ஏதாவது பகுதி புரியலைன்னா கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எம்மு எண், இது இந்த ரைட் சைடில் வர எண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணே சொல்லியிருக்கோம். கரெக்டாக? பகு எண்ணுனா அதே வாய்ப்பாடுலேயும் வகுப்படணும். அது இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்பாடுகள், அதாவது 2வது வாய்ப்பாடு கூட வரலாம், 2 இல்லைனா 3 வாய்ப்பாடுகள் கூட வரலாம். அந்த மாதிரி கணக்கு தான். இப்போ 300ன்னு பார்த்தீங்கன்னா 3வது வாய்ப்பாடுலேயும் வரும், 2வது வாய்ப்பாடில் வரும், 5வது வாய்ப்பாடில் வரும், 10வது வாய்ப்பாடில் வரும். அந்த மாதிரி 30வது வாய்ப்பாடு, 15வது வாய்ப்பாடு. அது மாதிரி இதோட எண் வந்து தொடர்ச்சியாக நிறைய எண்களால் வகுப்பட்டுக்கிட்டே வரும் இல்லையா? அதனால் அது வந்து பகு எண். அதே மாதிரி தான் 150க்கும் அதே மாதிரி வரும், 50க்கும் அப்படி தான் வரும், 10க்கும் அதே மாதிரி தான் வரும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணை வந்து பகு எண்ணை மட்டும்தான் 2ஆக பிரிக்க முடியும். பகு எண்ணை 2ஆக பிரித்தா பகா எண்ணாக வரும். பகா எண்ணை 2ஆக பிரிக்க முடியாது. ஏன்னா பகா எண் வந்து அந்த எண்ணால் மட்டும்தான் வகுப்படும். ஒன்றை தவிர்த்து. புரியுதுங்களா? ஒன்றை தவிர்த்து அந்த எண்ணால் மட்டும்தான் வகுப்படும். அப்போ பகா எண்ணுக்கு கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி 2 வரவே வராது. புரியுதுங்களா? அதனால தான் அது வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் எம்டியாக இருக்கிற எண் எல்லாமே பகு எண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? எம் என்பது பகு எண், என் என்பது பகு எண். அது மாதிரி தான். இப்போ நானும் இதை வந்து உங்களுக்கு மாற்றி வேணால் எழுதி தரேன் பாருங்கள். அதாவது எப்படின்னா, எம் என் என்பது பகு எண், அதே மாதிரி எக்ஸும் ஒய்யுமே வந்து ஒரு பகு எண். புரியுதுங்களா? அதாவது இந்த சைடில் வர்றது எல்லாமே பகு எண், மீதி எல்லாமே பகா எண்கள். சரிங்களா? புரியுதா? பாருங்கள். புரியலன்னா எந்த பகுதி புரியலையோ அந்த பகுதியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி ஆன்சர் கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.